இன்னைக்கு கிச்சன்ல புதுசா 2 எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். லாஸ்ட்டா 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல இந்த பீலர்ல இருக்க ஒரு பார்ட் எதுக்கு இருக்குன்னே தெரியலன்னு சொல்லியிருந்தேன். புதினா கீரை உருவுறதுக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபர்ஸ்ட். இது ஒர்க் அவுட் ஆகல, சொதப்பிருச்சு, இலை தனியாவே வரல. அடுத்து ரஜினி முருகன் டயலாக் தான், மதுரைக்காரனுக்கு கையே கத்தி விரலே வீச்சுன்ற மாதிரி கையிலேயே அழகா உருவிடலாம். இதுக்கு எதுக்கு இதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் இதுதான் ட்ரை பண்ணியிருந்தேன். புதுசா வாங்கின குக்கர்ல எப்படியாவது அடையாளமே தெரியாம அந்த ஸ்டிக்கரை எடுத்துடணும்னு நினைச்சு அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். தீயில லைட்டா காட்டிட்டு எடுத்தா வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் சொதப்பிருச்சு. 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கடுத்து ஸ்டிக்கர் எடுக்கும் போது கூட அந்த மார்க் அப்படியே இருந்துச்சு. இந்த கடைக்காரவங்க எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்டிக்கர் ஒட்டுறாங்கன்னு தெரியல. அதை முதல்ல தடை பண்ணணும். அது அந்த பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப் வச்சு தேய்க்கலான்னு பார்த்தா மார்க் விழுந்துருப்பேன். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கரெக்டா கடவுள் மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்க. ஏதோ ஸ்ப்ரே எல்லாம் போட்டு அழகா தொடச்சு கொடுத்துட்டாங்க. அப்படியே பல நீட்டா ஆயிடுச்சு. அப்படியே புதுசா வாங்கின இந்த குக்கர்ல ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணது. சூப்பரா வந்திருந்தது. இந்த டைம் எப்பவும் போல செய்யாம கொஞ்சம் டிஃபரெண்டா புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்திருந்தேன். டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தது. அந்த ஃபிளேவர் நல்லா இருந்தது. கூடவே சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா வச்சு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டாச்சு.